வாழ்க்கையில் வண்டி ஓட்டி வாழ்க்கையோட வாழ்நாள் முடிஞ்சிருன்னு நினச்சேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாலும் வண்டி ஓட்டுறது, சென்னைக்கு போனாலும் இங்கேருந்து நான் ஸ்டாப்பாக ஒரு ஆளை வண்டி ஓட்டிகிட்டு போகிறது, இந்த பக்கத்து சீட்டில் உட்காந்து என்ன தான் இருக்குது வேடிக்கை பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. பின்னாடி சீட்டில் வந்து படுத்துட்டு வரணும்னு ரொம்ப நாள் ஆசை. 5 மணி நேரம் 6 மணி நேரம்லாம் சென்னைக்கு நிற்காம வண்டி ஓட்டிகிட்டு போயிருக்கேன். இப்போ தான் ஒரு டிரைவரை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்து ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கா. அதுங்காட்டி இன்னிலிருந்து என்னை மாதிரி நிறைய பேரோட ஆசை நிறைவேறும் நானும் ஆசைப்பட்றேன். எல்லாமே அவங்க ஒய்ஃபுக்கு வண்டி ஓட்ட சொல்லி கொடுங்க. இத்தனை ரோடு இந்த திருப்பூருக்கு ஒரு 150 தடவை போயிட்டு வந்திருப்பேன். இந்த ரோட்டில் என்னென்ன கடை இருக்குது, என்னென்ன ஊர் இருக்குது இப்போ வரையும் எனக்கு தெரியாது. இன்றைக்கி உட்காந்து 2 தடவை 3 தடவை உட்காந்து வரும்போதே என்னென்னே தெரியுது. இந்த வாழ்க்கையோட சந்தோஷத்தை மக்கள் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்றேன். தயவு செஞ்சு பொண்டாட்டி இருந்தால் அவங்களுக்கு கார் சொல்லி கொடுங்க, கார் ஓட்ட சொல்லி கொடுத்து நீங்களும் அந்த சுகத்தை அனுபவிங்க. ஆனால் கார் ஓட்டி பழகணுமாமா. கார் ஓட்டி பழகுறத தனியா எடுத்துட்டு வர மாட்டாரு. ஏன்னு கேட்டேன். ஓட்டிடுவேன்ற தைரியம் இருக்கு, ஏன் தனியா ஓட்ட விட மாட்டேன்? மேக்கப்லாம் போனா நான் ஜாலியா ஊர் சுத்தி பார்த்துட்டு இருக்கேன். விட்டுட்டு போனா நாங்க ஊர் சுத்தி பாக்குறது. எப்ப மேக்கப் போனாலும் கோத்தகிரி, வால்பாறை, காரைக்குடி எல்லா ஊரையும் சுத்திட்டோம். அங்க போனோம்னா மேக்கப் முடிச்சுட்டு ஊர் சுத்தி பார்த்துட்டு வருவோம். அது கிடைக்காதுன்னு தனியா விட மாட்டேங்கிறாரு. உட்காந்து படம் பார்ப்பானுங்க, வீடியோ பார்ப்பானுங்க, காமெடி பார்ப்பானுங்க. நம்ம அப்படியே குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி நேராக பார்த்து வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருப்போம் இத்தனை நாளாக. ஆனால் இன்னைக்கு நாங்கள் எங்கள் தலைவரோட வீடியோ உட்காந்து நான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். வண்டி ஓட்டுறா. இன்னைக்கு தான் ஜாலியாக இருக்கு. இதுதான் எங்கள் நீரஜ். எங்களோட லவ் ஸ்டோரியில் இனிமேல் வீடியோஸ் போடுறோம். இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் இன்ட்ரெஸ்டட்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன் பேபி